ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்குறது ஒரு ஆப் கை ஷர்ட் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு தான். ரொம்ப ஈஸியான மெத்தேடு தான். ஃபஸ்ட்டு காலர் தைச்சிக்கலாம். காலர் நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கலாம். நெக் பீஸில் மட்டும் மேல் சைடு காலரில் அட்டாச் பண்ணுறதுக்கு 4 இன்ச்சுக்கு துணி இருக்கிற மாதிரி வச்சு அயன் பண்ணிக்கலாம். பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே இருக்கிற நெக் பீஸு மடித்து தைச்சிக்கலாம் உள் சைடு போகிற மாதிரி. வளைவாக வர்றதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டோம்னா நீட்டாக வரும். தைக்கிறக்கும் 4 இன்ச் அளவுக்கு தையல் அடிச்சுக்கலாம். பீஸ் இந்த மாதிரி உள் சைடு மடிச்சுக்கலாம். மடித்து தைச்சி எடுத்த பின்னாடி உள் சைடு இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடுலேயும் 1/2 இன்ச்சுக்கு துணி விட்டுடலாம் தையல் அடிக்கிறதுக்கு. இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஒரு ஷர்ட்டு தைக்கிறது எப்படின்னு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். 4 இன்ச் அளவுக்கு மட்டும் துணி இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். காலர் பீஸ்லேயும் நெக் பீஸ்லேயும் சென்டரில் கட் பண்ணி விட்டுக்கலாம். தைக்கும்போது எப்போவுமே சென்டர்லேருந்து ஆரம்பித்தோம்னா தான் சரியாக வரும், எச்சு கம்மி வராது. காலர் பீஸை விட எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கிளாத் ஒன்று வெட்டி எடுத்துக்கலாம். தைச்சி வச்ச நெக் பீஸும் மேல் சைடு வச்சுக்கலாம். ஒரு கிளாத்தில் என்ன அளவு இருக்கோ அதே அளவு கட் பண்ணிக்கலாம். சைடில் மட்டும் மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சுக்கு மேலே விட்டுடலாம். அது தைச்சி எடுத்த பின்னாடி 4 இன்ச் அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்கு என்ன ஷேப்பில் இருக்கோ அதே மாதிரி கிளாத் வெட்டணும்னா தான் தைக்கும் போதும் சரியாக வரும். நெக் ஒரு சைடாக கிராஸாக இருக்கும், 2 சைடுமே அதே மாதிரி கிளாத் வெட்டி எடுத்துக்கலாம். வளைவான ஷேப்பில் தான் இருக்குது. ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம்னா தைக்கிறதுக்கு நீட்டாக வராது. இப்போ காலர் பீஸ் வச்சு தைச்சிக்கலாம். கீழ் சைடு கட்டு கட்டி ஆரம்பிச்சுக்கலாம். காலர் ஒட்டுன மாதிரி தையல் அடிச்சுக்கலாம். பீஸ் இந்த மாதிரி ஷார்ப்பாக திருப்புறக்கு ஒரு நூல் உள் சைடு வச்சு திருப்பி விட்டுட்டோம்னா எடுக்கும்போதும் ஈஸியாக வரும். பீஸ் எது உள் சைடு மடிஞ்சு போகாது. காலர் ஒட்டின மாதிரி சின்ன தையல் வச்சு தையல் அடிச்சுக்கலாம். காலர் மேலே ஸ்டிச்சு விழுகக்கூடாது, விழுந்துன்னா நீட்டாக வராது. நூல் வச்சு திருப்பினோம்னா உள் சைடு எதுவும் மடங்கி போகாமல் நல்லா திரும்பி வரும். கால் இன்ச்சுக்கு மேலே ஒரு பாயிண்ட் இருக்கிற மாதிரி எல்லா கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உள் சைடு லைட்டாக வெட்டி விட்டுடலாம், நல்லா திரும்பி வந்துடும். நூல் இருக்கிறத அப்படியே எடுத்துக்கலாம். இது நீட்டாகவே வரும். இதே நாம் ஒரு ஊசி வச்சு எடுத்தோம்னா ஊசி குத்தி உள்ளே மடிஞ்சு நின்றுக்கும். அப்போ திரும்பி வரலைனாலும் காலர் விட்டு வந்துடும். இந்த மாதிரி நூல் வச்சு எடுத்தோம்னா ரொம்ப ஈஸியான மெத்தேடில் எடுத்துக்கலாம். இப்போ 4 இன்ச் அளவுக்கு தையல் அடிச்சுக்கலாம். காலர் பீஸு ரெடிமேடாகவும் இருக்குது, கட்டிங் செஞ்சது. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வாங்கி அயன் பண்ணிக்கலாம். இல்லை மீட்ரு கணக்குலையும் இருக்கும், அதை வாங்கி நம்ம பேட்டர்ன் போட்டு கட்டிங் செஞ்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டரில் கட் பண்ணி விட்டு நெக் பீஸ் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். 4 இன்ச் அளவுக்கு மட்டும் தையல் அடித்தோம்னா போதும். நெக் பீஸ்லேயும் 4 இன்ச் அளவுக்கு துணி விட்டு கட் பண்ணியிருக்கும். இந்த சென்டர் பாயிண்ட் மட்டும் மாறக்கூடாது, அப்போ தான் கரெக்டான அளவு இருக்கும் 2 சைடும். நெக் பீஸு ஒட்டுன மாதிரியே தையல் அடிச்சுக்கலாம். கீழ் சைடு வரும்போது வளைவாக வரும், அதே மாதிரி வச்சு அடிச்சுக்கலாம்.
காலர் நல்லா ஃபினிஷிங்காக தைச்சி பழகிட்டோம்னாவே சட்டை ஈஸியாக தைச்சிக்கலாம். கட் பண்ணி விட்ட கிளாத்தை கீழ் சைடு வச்சு நெக் பீஸையும் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். பீஸ் அடித்து திருப்பினோம்னா எல்லா பீஸும் உள் சைடு போயிடும். நெக் பீஸ் ஒட்டின மாதிரி ஊசி அடைக்கு தையல் அடிச்சுக்கலாம். நெக் பீஸ் என்ன ஷேப்பில் கிராஸாக இருக்கோ அதே மாதிரி கீழ் சைடு இருக்கிற கிளாத்தும் கட் பண்ணிக்கணும். ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணக்கூடாது. கட்டு கட்டி எடுத்துக்கலாம். சைடில் இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். 1/4 இன்ச் அளவுக்கு உள் சைடு விட்டு காலர் பீஸ் திருப்பின மாதிரியே திருப்பிக்கலாம். பீஸ் இந்த மாதிரி கீறி விட்டோம்னா நீட்டாக வந்துடும். நெக் பீஸ் மேலே 1/4 இன்ச் அளவுக்கு தையல் அடிச்சுக்கலாம். கீழ் சைடு இருக்கிற கிளாத்தை ஷர்ட் பீஸில் வச்சு அட்டாச் பண்ணுறதுக்கு 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். சென்டரில் கட் பண்ணி வச்சிடலாம். ஃப்ரண்ட் சைடு பட்டன் வைக்கிற பட்டி மடித்து தைச்சிக்கலாம். 3/4 இன்ச் அளவுக்கு மட்டும் இருக்கிற மாதிரி கீறி விட்டு பிசுரெலாம் உள் சைடு மடித்து தைச்சிக்கலாம். கால் இன்ச் அளவுக்கு மட்டும் மடித்து தைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு சின்ன தையல் வச்சு அடிச்சுக்கலாம். பிசுறில் உள் சைடு போகிற மாதிரி. அடுத்து மடித்து இன்னொரு தையல் அடிச்சுக்கலாம். கீழ் சைடு இந்த மாதிரி ஒரு விரலை வச்சு உள் சைடு மடித்து விட்டோம்னாவே நீட்டாக வந்துடும். பாக்கெட் வர்ற சைடு பட்டி பீஸு, உள் சைடு கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணியிருக்கு. 1.25 இன்ச் கேன்வாஸ் வச்சுருக்கு. 1/4 இன்ச் அளவுக்கு 2 சைடு தையல் அடிச்சுக்கலாம்.
அடுத்து பாக்கெட் வச்சுக்கலாம். மேல் சைடு இருந்து 7.75 இன்ச் வச்சுக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ண பின்னாடி 7.25 இன்ச் இருக்கும். 25.5 இன்ச் இறக்கம் இருக்கிற ஷர்ட்டு, அதனால் இதே அளவு போதும். பட்டி சைடு இருந்து 2.25 இன்ச்சுக்கு மேலே ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். 4.25 இன்ச் பாக்கெட் வச்சோம்னா சரியாக இருக்கும். உள் பாக்கெட்டு 1/2 இன்ச் அளவுக்கு மடித்து தைச்சிக்கலாம். மேல் சைடு வர்ற பாக்கெட்டு 3/4 இன்ச் அளவுக்கு மடித்து தைச்சிக்கலாம். சென்டர்லேருந்து மார்க் பண்ணி 4.75 இன்ச் வர்ற மாதிரி வச்சுக்கலாம். பெரிய தையல் வச்சு சுற்றி தையல் அடித்து பாக்கெட் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். உள் சைடு இருக்கிற பாக்கெட்டு மேல் சைடு பாக்கெட்டோட 1/4 இன்ச் அளவுக்கு சுற்றியும் கம்மியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அப்போ தான் தையல் நீட்டாக வரும். ஃபஸ்ட்டு உள் சைடு பாக்கெட் வச்சுக்கலாம். மேல் சைடு வர்ற பாக்கெட்டுக்கும் 1/4 இன்ச்சு தள்ளி வச்சுக்கலாம். இந்த பாக்கெட் வச்சு முடித்த பின்னாடி மேல் சைடு வர்ற பாக்கெட்டு இதிலிருந்து சுற்றியும் 1/4 இன்ச்சு அளவுக்கு எக்ஸ்ட்ரா வரும்.
மேல் சைடு பாக்கெட்டு வச்சுக்கலாம், கட்டி ஆரம்பிச்சுக்கலாம். பிசிறில் மேல் சைடு இருந்ததுனாலும் உள்ளே தள்ளி விட்டுறலாம். உள் சைடு இருக்கிற பாக்கெட்டுக்கும் 1/4 இன்ச்சு சுற்றியும் அதிகமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ரன்னரில் படாமல் வச்சுக்கலாம். உள் சைடு பாக்கெட்டு ரன்னரில் வர மாதிரி வந்ததுன்னா மேல் சைடு பாக்கெட்டில் ஸ்டிச்சிங் நீட்டாக வராது, ஒரு சைடு ஏறி இறங்கி வரும். அதனாலேயே 1/4 இன்ச்சுக்கு மேலே உள் பாக்கெட்டு குறைவாக வச்சுக்கலாம். மேல் சைடு நல்லா கட்டி எடுத்துக்கலாம். பெரிய தையலெல்லாம் பிரித்து விட்டுடலாம். அடுத்து ஸ்லீவ் தைச்சிக்கலாம். 3/4 இன்ச் அளவுக்கு மடித்து சின்ன தையல் வச்சு தையல் அடிச்சுக்கலாம். ரெண்டு ஸ்லீவும் ஆப்போசிட் வச்சுக்கலாம். அப்போ கவர் தட்டு மாறாமல் வரும். மேல் சைடு 1/4 இன்ச் அளவுக்கு மடித்து தைச்சிக்கலாம். பிசிறு உள் சைடு போகிற மாதிரி வரும் மேல் சைடு ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போதும். ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு கீழ் சைடு வர மாதிரி வச்சுக்கலாம். 1/4 இன்ச்சுக்கு மேலே ஒரு பாயிண்ட் வர மாதிரி தையல் அடிச்சுக்கலாம். உள் சைடு போகிற ஷோல்டரு மேல் சைடு இருக்கிறத விட ஒரு பாயிண்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். தையல் அடித்த பின்னாடி கரெக்டாக வச்சு கட் பண்ணிக்கலாம்.
தையல் அடித்த பின்னாடி இந்த மாதிரி கீறி விட்டுக்கலாம். சுருக்கம் இல்லாமல் பீஸ் அப்படியே திருப்பி மேல் சைடு ஒரு தையல் அடிச்சுக்கலாம் ஊசி அடைக்கி. தையல் அடித்த பின்னாடியும் மேல் சைடு என்ன ஷோல்டர் இருக்குதோ அதே அளவு கீழ் சைடு இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். சைடுலேயும் அதிகமாக இருந்தால் கட் பண்ணி விட்டுடலாம். கீழ் சைடு இருக்கிற ஷோல்டரு உள்ளே தள்ளி வச்சிடலாம். மேல் சைடு இருக்கிறது மட்டும் எடுத்து வச்சு ஃப்ரண்ட் சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். காலஞ்சுக்கு மேலே ஒரு பாயிண்ட் அளவுக்கு தையல் அடிச்சுக்கலாம். பீஸ் அப்படியே உள்ளே மடிச்சுக்கலாம். இது மட்டும் கரெக்டாக மடிக்கணும். உள் சைடு தையல் எதுவும் படக்கூடாது. ஷோல்டர் மட்டும் ரெண்டையும் மடிச்சுக்கலாம். ஃப்ரண்ட் பீஸ் உள் சைடு போகிற மாதிரி தள்ளி விட்டு பிசுரெலாம் உள் சைடு போயிடும். முதல் அடித்த தையல் மேலேயே தள்ளி அடிச்சுக்கலாம். அந்த தையலை ஒட்டின மாதிரியே தையல் அடிச்சுக்கலாம். இன்னொரு பீஸும் அதே மாதிரி மடிச்சுக்கலாம். ஃப்ரண்ட் பீஸ் எல்லாம் உள் சைடு போகிற மாதிரி வச்சுக்கலாம். காலர் வர்ற இடத்துக்கு குறைவாக வந்ததுனாலும் ஸ்லீவ் வர்ற பக்கம் சரியான அளவு வர்ற மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா காலர் வர்ற பக்கம் ஒரு பாயிண்ட் எச்சு கம்மி வரும். அது காலர் ஜாயின் பண்ணும்போது கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீஸ் அப்படியே உள்ளிருந்து வெளியே எடுத்துக்கலாம். சுருக்கெல்லாம் நேர் செஞ்சு மேல் சைடு ஊசி அடைக்கி ஒரு தையல் அடிச்சுக்கலாம். பதினெட்டே கால் இன்ச்சு ஷோல்டரு, 19 இன்ச்சு இருக்குது. தைச்ச பின்னாடி 18 கால் கிடைக்கும். ஸ்லீவ் 8.75 இன்ச்சு அகலம் இருக்குது. பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் ஆம்கோல் சுற்றளவு சரியாக இருக்கான்னு வச்சு பார்த்துக்கலாம். ஷர்ட்டு கட்டிங் செய்யும்போது கம்மியாக இருக்கிற மாதிரி தான் கட்டிங் செஞ்சுருக்கும். ஸ்லீவில் வச்சு பார்த்த பின்னாடி கட்டிங் செஞ்சுக்கிற மாதிரி. ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் மடித்து வச்சுக்கலாம் தனித்தனியாக. 1 இன்ச் அளவுக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்தோம்னா சரியாக இருக்கும். ஷர்ட்டு கட்டிங் செய்யும்போதே சரியான அளவு கட்டிங் செஞ்சோம்னா, ஷர்ட்டு பீஸில் அதிகமாக இருந்து ஸ்லீவ் கம்மியாக இருந்ததுன்னா அப்போ எதுவும் பண்ண முடியாது. இந்த மாதிரி குறைவாக இருந்ததுன்னா ஸ்லீவுக்கு தகுந்த மாதிரி நம்ம சட்டையை கட்டிங் செஞ்சுக்கலாம். பேக் சைடு என்ன கட் பண்ணி எடுத்தோமோ அதையே ஃப்ரண்ட் சைடு வச்சுக்கலாம். அதே அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கவர் தட்டு மாறாமல் ஃப்ரண்ட் சைடு எடுத்து வச்சுக்கலாம். ஷோல்டரு சென்டர்லேருந்து வச்சு பார்த்துக்கலாம் சரியாக இருக்கான்னு. கட்டிங் செஞ்சது சரியான அளவே இருக்குது. ஸ்லீவ் அதிகமாக இருந்து சட்டை பீஸில் 1/4 இன்ச்சு குறைவாக இருந்ததுனாலும் இழுத்து தைச்சோம்னா சரியாக வந்துடும்.
ஸ்லீவில் 1/4 இன்ச்சு, சட்டை பீஸில் 1/2 இன்ச் அளவுக்கு வச்சு தையல் அடிச்சுக்கலாம். 3/4 இன்ச் இருக்கும். மேல் சைடு திருப்பி 1/2 இன்ச் அளவுக்கு தையல் அடிச்சுக்கலாம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது மெதுவாகவே தைச்சிக்கலாம். வேகமாக தைச்சோம்னா வளைவாக வர இடத்துக்கு கரெக்டாக தைக்க முடியாது. எண்டில் கரெக்டாக இருக்கான்னு வச்சு பார்த்துக்கலாம். சட்டை பீஸ் 1/4 இன்ச்சு குறைவாக இருந்தனாலும் மேல் சைடு இருந்து இழுத்து தைச்சோம்னா சரியாக வந்துடும். காட்டன் சட்டை கரெக்டாக இழுத்தோம்னா சரியாக வந்துடும். இதே பாலிஸ்டர் இருந்தோம்னா அதிகமாக இழுத்து தைக்க முடியாது, சுருக்கடிக்கும். உள் சைடு மடித்து தைச்சது சட்டை பீஸ் சைடு வர மாதிரி தள்ளி விட்டுக்கலாம். 1/2 இன்ச் அளவுக்கு தையல் அடிச்சுக்கலாம். உள் சைடு துணியை விட்டு கீழ் சைடு தையல் இறங்கி வரக்கூடாது. அப்போ உள் சைடு இருக்கிற துணி மேல் சைடு தூக்கிட்டு வந்துடும், பிசுறில் வெளி சைடு தெரியும். பாதி தைச்சு நிறுத்த பின்னாடியும் உள் சைடு துணி சட்டை சைடு வர மாதிரி தள்ளி விட்டுக்கலாம். மடிஞ்சு போயிருந்ததுனாலும் நம்ம தைக்கும் போதே தெரியும் உள் சைடு எந்த மாதிரி துணி இருக்குதுன்னு. கட்டி எடுத்துக்கலாம். இன்னொரு ஸ்லீவ் இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். உள் சைடு கரெக்டாக வந்துருச்சு, ஃபினிஷிங் நீட்டாக இருக்குது. ஸ்லீவ் 2 சைடு ஜாயின் பண்ண பின்னாடி சைடில் ஜாயின் பண்ணிக்கலாம். பேக் சைடு பீஸை மேல் சைடு வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் பீஸை 1/4 இன்ச்சுக்கு மேலே ஒரு பாயிண்ட் இருக்கிற மாதிரி மடித்து தைச்சிக்கலாம். பிசுறு உள் சைடு போயிடும். ஸ்லீவ் 2 ஜாயிண்டும் கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கலாம். இழுக்காமல் தைச்சோம்னாவே சரியாக வந்துடும். கட்டி எடுத்துக்கலாம். மேல் சைடு திருப்பி இன்னொரு தையல் அடிச்சுக்கலாம் மடித்து. சைடு ஜாயின் பண்ண பின்னாடி கூட கீழ் சைடு மடித்து தைச்சிக்கலாம். ஆனால் கீழ் சைடு முதலே மடித்து தைச்சி இந்த மாதிரி ஜாயின் பண்ணோம்னா சைடில் ஃபினிஷிங் நல்லாவே வரும். மடித்து தைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
இன்னொரு சைடும் அதே மாதிரி மடித்து தைச்சிக்கலாம். ஃப்ரண்ட் பீஸு கீழ் சைடு வர மாதிரி வச்சுக்கலாம். ஸ்லீவ் சைடு இருந்து ஜாயின் பண்ணிக்கலாம். காலர் ஜாயின் பண்ணிக்கலாம். கீழ் சைடு இருந்து வச்சு பார்த்துக்கலாம். கரெக்டான அளவு கீழ் சைடு வச்சுக்கலாம். மேலே அதிகமாக இருந்தனாலும் விட்டுடலாம். கட் பண்ணி எடுத்துக்கலாம். காலர் சென்டர் பகுதியிலேருந்து சட்டையும் ரெண்டாக மடிச்சுக்கலாம். ஷோல்டர் பகுதியில் சென்டர்லேருந்து வச்சு பார்த்துக்கலாம். 3/4 இன்ச்சு குறைவாக இருக்குது. பீஸ் ரெண்டாக அந்த மாதிரி மடிச்சுக்கலாம். கீழ் சைடு அதிகமாக இருக்கிறது மேல் சைடு அப்படியே விட்டுடலாம். 1/4 இன்ச்சுக்கு மேலே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டரில் சென்டரில் வெட்டி விட்டுடலாம். இப்போ வச்சு பார்த்துக்கலாம் சரியாக இருக்கான்னு. சரியான அளவே இருக்குது. சட்டை பீஸை கீழ் சைடு வச்சிடலாம். காலரில் சென்டரில் கட் பண்ணி விட்டுருப்போம். 1/4 இன்ச்சு அளவுக்கு துணி விட்டு அதை கட் பண்ணி விட்ட இடத்துலையே வச்சுக்கலாம். 1/4 இன்ச்சுக்கு மேலே தையல் அடிச்சுக்கலாம். காலர் எப்போவுமே இழுக்கக்கூடாது. சட்டை பீஸும் ஒரு பாயிண்ட் அளவுக்கு மட்டும் இழுத்து தைச்சிக்கலாம். அதுக்கு மேலே இழுக்கக்கூடாது. சரியான அளவு இருந்ததுன்னா தான் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகும். எண்டுலேயும் வச்சு பார்த்துக்கலாம் சரியாக இருக்கான்னு. ஒரு பாயிண்ட் கூட வச்சு கம்மி வரக்கூடாது. ஏன்னா ஃபினிஷிங் நல்லா வராது. சரியான அளவு வந்துருச்சு. பட்டி பீஸ் சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். கட்டி ஆரம்பிச்சுக்கலாம். 1/4 இன்ச்சு அளவுக்கு மேலே தையல் அடிச்சுக்கலாம். நெக் பீஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம என்ன தைக்கிறோமோ அதே அளவுக்கு மட்டும்தான் துணி விட்டுருக்கணும். சரியாக வந்துருச்சு. சுருக்கு இல்லாமல் இந்த மாதிரி கீறி விட்டுக்கலாம். பிசுறு உள் சைடு போகிற மாதிரி மடித்து தைச்சிக்கலாம். சென்டர்லேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். ஊசி அடைக்கு சின்ன தையல் வச்சு கரெக்டாக அடிச்சுக்கலாம். நெக் பீஸ் ஜாயின் பண்ண தையல் வெளி சைடு வராமல் கரெக்டாக அந்த தையல் உள் சைடு போகிற மாதிரி தள்ளி விட்டு அதே அளவுக்கு தையல் அடிச்சுக்கலாம். அப்போ தான் தையல் வெளியே தெரியாது. ஃபினிஷிங் நீட்டாக வரும். பிசுறு வெளியே இருந்ததுனாலும் பிரிக்கிற ஊசியில் உள் சைடு தள்ளி விட்டுடலாம். திருப்பும்போது ஊசியில் குத்தி நிறுத்திக்கலாம். நெக் பீஸ் ஒட்டின மாதிரி ஊசி அடைக்கு தையல் அடிச்சுக்கலாம். காலர் மேலே தையல் வரக்கூடாது. ஒரு சட்டைக்கு காலர் எந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக இருக்கோ அப்போ தான் சட்டை நீட்டாக இருக்கும். இந்த வீடியோவில் ஒரு சட்டையை எப்படி நீட்டாக தைக்கலான்னு பார்த்தோம். ஈஸியாக புரிஞ்சிருக்கும். புதுசாக தைச்சி பழகிறவங்களும் இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுன்னா ஒரு சட்டை எப்படி ஃபினிஷிங்காக தைக்கலான்னு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம்.
பிசிறில் கட் பண்ணி எடுத்துடலாம். கரெக்டான அளவே வந்துருச்சு. உள் சைடு ஃபினிஷிங் நீட்டாக இருக்குது. பட்டியும் கரெக்டான அளவு இருக்குது. காலர் பகுதியிலிருந்து கீழ் சைடு வரைக்கும் கரெக்டான அளவு இருக்குது. ஷோல்டர் சென்டரும் கரெக்டாக வந்துருச்சு. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ்.